கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவிடம் சிபிஐ விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவிடம் சிபிஐ விசாரணையானது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான வழக்கில் தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவிடம் சிபிஐ விசாரணையானது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். இந்த நிலையில் அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆதவ் அர்ஜுனாவிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகுமாறு தவேகாவின் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆனந்த், அதே போல ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன், சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோருக்கு சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. அதே போல மாவட்ட ஆட்சியரான தங்கவேல், எஸ்பியான ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பியான பிரேமானந்த், டிஎஸ்பியான செல்வராஜ், ஆய்வாளர்களான மணிவண்ணன் உள்ளிட்டோருக்கும் இந்த சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சரியாக 10 மணிக்கு முன்பாகவே தவேகா நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன் ஆகியோர் தற்பொழுது நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். அவர்களிடம் அடுத்த 2 முதல் 4 மணி நேரம் வரை விசாரணையானது நடைபெறலாம் என்று சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தமிழ்நாட்டில் சிபிஐ அலுவலகங்களில் இவர்கள் ஆஜராகி விளக்கங்களை அளித்து வந்தாலும் கூட முக்கியமான கட்டத்தை இந்த வழக்கு விசாரணை எட்டிவிட்டது என்பதற்கான அறிகுறியாகத்தான் டெல்லிக்கு இவர்கள் சம்மன் அனுப்பப்பட்டு நேரில் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களிடமிருந்து பெறக்கூடிய வாக்குமூலங்கள் உள்ளிட்ட அனைத்தும் விரிவாக பதிவு செய்யப்படும். இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை போன்றவை தாக்கல் செய்யப்படும் பொழுது இந்த விவகாரங்கள் இன்றைய தினம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது, விசாரணை என்பது எந்த கோணத்தில் நடைபெறுகிறது போன்ற விவரங்கள் அனைத்தும் அந்த அபிடவிட்டில் சேர்ப்பதற்கான ஒரு விஷயம் என்பதும் இருக்கும். மிக முக்கியமான ஒரு நகர்வாக தற்பொழுது இருக்கின்றது. 2-3 மணி நேரத்திற்கு பிறகு என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்றது போன்ற அடிப்படையான விஷயங்களையும் நம்மால் விரிவாக தெரிந்து கொள்ள முடியும். கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான வழக்கில் தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவிடம் சிபிஐ விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கலாம். விஜயின் மக்கள் சந்திப்பு பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான வழக்கில் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிஐ அதனுடைய விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவிடம் சிபிஐ விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் தவிகவுடைய செயலாளர் புஷி ஆனந்த் ஆகிய இருவரிடமும் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட சம்மன் அடிப்படையில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் ஆஜராகியிருக்கிறார்கள். ஏற்கனவே கரூர் சிபிஐ முகாம் அலுவலகத்தில் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்திடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த 41 பேர் பலியான வழக்கில் நடந்தது என்ன என்பது குறித்து விசாரிப்பதற்காக சிபிஐயிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகாக சம்பவ இடத்தில், அதாவது கரூரில் சம்பவ இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக விசாரணை தொடங்கினார்கள். அந்த இடங்களை பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போல கரூரில் சிபிஐ அலுவலக முகாம் அமைக்கப்பட்டு அங்கேயும் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோரிடமான அந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் ஆகிய மூவருக்கும் சிபிஐ சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மனின் அடிப்படையில் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ முகாம் அலுவலகத்தில் தவேகாவினர் 3 பேரும் முக்கிய நிர்வாகிகளும் தற்போது ஆஜராகியிருக்கின்றனர். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார்.
தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடமும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான வழக்கில் விசாரணைக்கு வருமாறு புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆதவ் அர்ஜுனா விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், விவரங்களை சொல்லலாம். கரூரில் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் டெல்லியில் கட்சியினர் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே கரூரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் விசாரணை மேற்கொண்ட பிறகு தற்பொழுது டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆதவ் அர்ஜுனா, தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் விசாரணை நடந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான வழக்கு தொடர்பாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் தற்பொழுது அவர்கள் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கங்களை அளித்து வருகிறார்கள். கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான வழக்கில் விசாரணைக்கு வருமாறு புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஏற்கனவே சம்மன் ஆனது அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கே கரூரிலும் விசாரணைக்கு ஆஜராகி இருந்தனர். 2 நாட்கள் இந்த விசாரணை நடைபெற்றது. அதிலும் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தை ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், அதே போன்று சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்திருந்தனர். இந்நிலையில் தான் இன்று 29ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தங்கள் தரப்பு விளக்கத்தை அளிக்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.